சார் நான் உங்களுக்கு 19.5 கொடுத்தேன், பட் நீங்கள் 20ல அதுதான் சார், நீங்கள் வந்து அதை மாற்றி ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இமெயிலில் நான் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ்னு அனுப்புகிறேன். அதுதான் சார், நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். நீங்கள் அதை ஒன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா அது வந்து இது பண்ணிடலாம். ரிவ்யூ பண்ணுறேங்க. ரிவ்யூ பண்ணிட்டு ரீஃபண்ட் இனிஷியேட் பண்ண உடனே நீங்கள் ஒரு மெயில் மட்டும் அதை போட்டு லூசடி நீ. இல்ல ஜாலியா இருந்துச்சு. என்ன ஜாலியாக இருந்துச்சு பா. பா. ஐயோ சார், உங்களில் இல்லை சார், இங்கே சும்மா. உனக்கு இழுத்தா வலிக்க மாட்டுது தானே, அவனுக்கு மட்டும் வலிக்குதுன்னு சீனை போடுறான். எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவன் ஓவரா சீனை போடுறான். நீயே சொல்ல, எனக்கு யாரும் இல்லை தானே. இனிமே நாம தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? என்னடி டெடி பேர்ட்டெல்லாம் பேசிட்டு இருக்கா? சீப்போ, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். சரி, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன், வரியா இல்லையா? நான் வரல, நீ போ. சரிப்பா, நான் தனியாக போய் ஐஸ்கிரீம் பானிபூரிலாம் சாப்பிட போறேன். பை. நானும் வரேன். ஏய் ஜானு, நான் வெளியே போயிட்டு வரேன், கதவு முடிக்கும். தொப்பு குட்டி, என்ன ஜுரம் அடிக்குதுடா. ஜுரமா? இல்லடி, எனக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. இல்ல, எனக்கு உள்காய்ச்சல் நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சுடு தண்ணி வச்சு குளிச்சா சரியாயிடும். ப்ளீஸ் தொப்பு குட்டி, போகாதேன் ப்ளீஸ். நான் வெளியே தானே போறேன், வரும்போது மாத்திரை வாங்கிட்டு வரேன். தொப்பு குட்டி ப்ளீஸ், எனக்கு உடம்பு சரியில்லடா. ஓ சரி, இரு, நம்ம டாக்டருக்கு கால் பண்றோம். ஹலோ டாக்டர், நம்ம ஜானுக்கு ஏதோ சீரியஸா பிரச்சனையா? ஆமா, ஏதோ உள்ஜோரன்றா. டேப்லெட்லாம் வேணாம். போன வாட்டி ஏதோ பெருசா ஒரு ஊசி போட்டிங்களே, ஏதோ ரொம்ப சீரியஸா இருக்கா அப்படின்ட்டு. ஆமா, அந்த ஒரு ஊசி எடுத்து போட்டா சரியாயிடும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். வரீங்களா? உடனே வரீங்களா? வா போலாம், நானே ஒன்னு டிராப் பண்றேன். வா. சரியாயிடுச்சா? எனக்கு சரியாயிடுச்சு. அதுக்குள்ளயா? ஆமா. இங்கதான் இருக்கியா? எங்கெல்லாம் தேடினேன்னு தெரியுமா? இங்க பாரு, நான் பப்ஜில சிக்கன் டின்னர் அடிச்சிருக்கேன். சூப்பர்மா. 2 கில்லு தான். சூப்பர் சொல்ற? நீ எப்பயும் சூப்பர் சொல்ல மாட்டியே, என்னாச்சு? அப்படிலாம் இல்லையே. சொல்லு, என்னாச்சு? நீ ஏன் டல்லா இருக்க? ஆபீஸ்ல சின்னதா இஷ்யூ. என்னாச்சு? உனக்கு சொன்னா புரியாதுடி. இல்ல, நான் புரியலனாலும் பரவாயில்ல, சொல்லு. உனக்கே சொல்லாம சர்ப்ரைஸா தான் வச்சிருந்தேன். ஆபீஸ்ல என் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு என்ன யூஎஸ் கான்சர்ட் அனுப்பலான்னு இருந்தாங்க. அப்ப நம்ம யூஎஸ் போறோமா? சொல்றேன், பொறுமையா கேளு. நான் போட்ட பாதி எஃபர்ட் கூட என் டீம்ல ஒருத்தன் போடல. ஆனா அவனும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் தான் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணேன். அவனுக்கு இருக்க அந்த திறமை எனக்கு இல்லை போல. செம்ம காண்டா இருக்கு. எனக்கு இந்த ஃபீல்டே பிடிக்கல. சரி விடு, நான் ஒரு கதை சொல்லட்டா? கதையா? அதெல்லாம் வேணாம், கேளு. ஒரு ஊர்ல ஒரு ஆமையும் முயலும் ரேஸ் வச்சுக்கிச்சு. அப்ப அந்த ஆமை ஸ்லோவா போச்சு, அந்த முயல் ஸ்பீடா போச்சு. ஒரு நிமிஷம் நிறுத்து, இந்த கதை எனக்கும் தெரியும். நான் சொன்னதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நீ ஒரு கதை சொன்ன, நான் ஒரு கதை சொன்னேன். கதை சொன்னா? பாவி. லைஃப்ல என்னதான் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சில விஷயத்த உன்ன மாதிரி குழந்தைத்தனமா தான் பார்க்கணும் போல. அப்பதான் ஈஸியா இருக்கும்ல. சரி, நான் ஒரு கடி ஜோக் கேட்கவா? கடி ஜோக்? Am I a joke to you? ஆமா, கேளு. ஆமா.